ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்புங்க தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டால்கம் பவுடர் சாதாரணமாக நம்ம முகத்துக்கு பூசுறதுக்கு தான் பயன்படுத்துவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 100 விஷயம் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு சுற்றிலும் ரொம்பவே தொல்லையான எலி, பல்லி, கரப்பான், அது மட்டும் இல்லைங்க, பொடிங்க தொல்லை, பெருச்சாயங்க தொல்லை, பாம்பு தொல்லை எல்லாம் இல்லாமல் பண்ணலாம். அப்போ எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேர வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்காக வேண்டிட்டு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரத்தில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க டால்கம் பவுடர் போட்டுட்டு இருக்கிறேன். ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோடவே நம்ம இளம் சூடான தண்ணி ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதாவது இந்த ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரம் முழுசாக நம்ம ஊற்றிக்கலாம், ஃபுல் ஆகிறபடி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நல்லா ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து கொடுத்த இந்த ஒரு டால்கம் பவுடரோட ஸ்மெல்லு ரொம்ப நேரத்துக்கு நமக்கு லெஸ் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு, ரொம்ப நேரத்துக்கு நமக்கு நிற்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு பிடிச்சது, அப்படி இல்லைன்னா உப்புத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோடது சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இது ஒரு பாட்டிலுக்கு மாற்றிடலாம். உங்கள் கையில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இங்கே ஹேண்ட் வாஷ் பாட்டில் தாங்க யூஸ் பண்ணிவிட்டு பயன்படுத்திட்டு இருக்கிறேன். இனி இந்த மாதிரி பாட்டில் எல்லாம் உங்கள் கையில் இல்லைன்னா சின்ன ஜூஸ் பாட்டில் எல்லாம் இருந்தால் அந்த பாட்டிலோட மூடியில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டுட்டு கூட பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நாள் ஆனாலும் இந்த ஒரு சொல்யூஷன் கெட்டு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நைட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட கிச்சன் க்ளீன் பண்ணுவோம். மெயினாக கேஸ் ஸ்டோப்பு, கவுண்டர் டாப்பு, கிச்சன் சிங்க் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம படுப்போம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டோப்பு, கிச்சன் சிங்க் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு கிச்சனுக்கு போகும்போது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் இந்த ஒரு பவுடரோடது. நம்ம பொடியுப்பும் சேர்த்துருக்கிறதுனாலேயே நமக்கு அந்த ஒரு சொல்யூஷனோட ஸ்மெல்லு காலையில் வரைக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும். அதனாலே நம்ம கிச்சன் பக்கமே எலி, பல்லி, கரப்பான், கொசு எதுவுமே வராது. அது மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி எப்பவுமே நம்ம கிச்சனில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதோடவே நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. நம்ம குழந்தைங்களோடது லஞ்ச் பாக்ஸில் டெய்லி நம்ம ஒவ்வொரு லஞ்சாக கொடுக்கறதுனால அந்த ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது வெரைட்டியான ஃபுட்டோட ஸ்மெல்லு அப்படி வந்து தாக்கும் நம்மளோடது மூக்கை. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம அடிக்கடி நம்மளோடது லஞ்ச் பாக்ஸ் நம்ம கழுவிட்டு இருப்போம். அப்படி எப்போவுமே கழுவுறதுக்கு முடியல அப்படின்னும் போது வாரத்தில் ஒரு முறை நீங்கள் கொஞ்சம் டால்கம் பவுடர் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா ஒன்று தொடச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரியான வெரைட்டி ஃபுட்டோட ஸ்மெல்லு நம்மளோடது லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இனி அது போலவே நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான், மெயினாக குழந்தைங்க கையில் இந்த மாதிரி பேங்கிள்ஸ், மோதிரம் எல்லாம் போட்டு விட்டுடுச்சுன்னா அது நல்லாவே டைட் ஆயிரும். இதுக்கப்புறமேட்டு அந்த டைட்டான பேங்கிள்ஸும் மோதிரம் கழட்டுறதுக்கு கடை வரைக்கும் போக வேண்டியதாக இருக்கும். அந்த மோதிரம், பேங்கிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுற ஒரு நிலைமைக்கு தான் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டால்கம் பவுடர் மட்டும் நீங்கள் கையில் இந்த மாதிரி போட்டுட்டு எவ்வளோ டைட்டான மோதிரமாக இருந்தாலும் கழட்டுறதுக்கும் போடுறதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பேங்கிள்ஸாக இருந்தாலும் கழட்டுறதுக்கும் அது மாதிரியே போடுறதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சுலபமாக நீங்கள் கழட்டிடலாம். அது மாதிரியே போடவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். நம்ம எப்போவுமே அடிக்கடி அப்படி இல்லைன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் நம்மளோடது இந்த ஒரு மொபைல் ஃபோன். இந்த மொபைல் எவ்வளோ புதுசாக இருந்தாலும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதோட ஸ்க்ரீன் பார்த்தா ரொம்பவே பழசாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு வாரம் ஒரு முறையாவது கொஞ்சம் டால்கம் பவுடர் இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு நல்லா ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் கூட இருந்தால், சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்தால் கூட அதெல்லாம் காணாமலே போயிடுங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் துணி பயன்படுத்திட்டு நீங்கள் ஒன்று தொடச்சி விட்டால் மட்டும் போதுங்க. எவ்வளோ பழசான உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீனாக இருந்தாலும் இந்த மாதிரி புதுசாக மாறிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். இப்போ நல்ல வெயில் காலம் அப்படின்றதுனாலே இந்த மாதிரி சாக்ஸ் எல்லாம் நம்ம போடும்போது காலெல்லாம் ரொம்பவே வேர்க்க ஆரம்பிக்கும். அந்த வேர்வையே ஒரு மாதிரி பிசுப்பாக மாறிடும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக வேண்டிட்டு இந்த சாக்ஸுக்குள்ளே கொஞ்சம் மட்டும் டால்கம் பவுடர் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா ஒன்று கையாலேயே அந்த சாக்ஸுக்குள்ளே எல்லா இடத்துலையும் நம்ம போட்டு விட்டு அந்த ஒரு டால்கம் பவுடர் போகிறபடி இதை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த ஒரு சாக்ஸ் போட்டுட்டோம்
வச்சுட்டோன்னா காலை அடிக்கடி இந்த வெயிலில் வேர்க்கிற ஒரு பிரச்சனையும் இருக்காது, பிசு பிசு தன்மையும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். அதோடவே நமக்கு தேவையானது கிராம்பூ தாங்க. நான் இங்கே ஒரு 5-6 கிராம்பூ எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கல்லுப்புக்கு மேலே நம்ம வச்சு கொடுத்துடலாம். எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், கல்லுப்பும் கிராம்பும் நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டோன்னா எவ்வளோதான் நெகட்டிவிட்டி நம்ம வீட்டில் இருந்தாலும் அதெல்லாம் காணாமல் போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதோடவே கொஞ்சம் டால்கம் பவுடரும் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா எவ்வளோதான் பேட் ஸ்மெல் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதெல்லாம் நல்லபடியாக போய் நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக கூட நம்ம இது பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். டால்கம் பவுடர் போட்டதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு மேலே நான் ஒரு ஃபாயில் பேப்பர் தாங்க இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு டூத்பிக் பயன்படுத்திட்டு அந்த ஸ்மெல்லு, பவுடரோட ஸ்மெல்லு, கிராம்போட ஸ்மெல்லாம் வெளியில் வரபடி நம்ம இந்த மாதிரி ஒரு டூத்பிக் எடுத்துகிட்டு குட்டி குட்டி ஹோல்ஸ் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்ல ஒரு பாத்ரூம் ஃப்ரெஷ்னராக இல்லைனா ரூம் ஃப்ரெஷ்னராக நம்ம இது பயன்படுத்திக்கலாம். டைனிங் டேபிளில் கர்டனுக்கு பின்னாடியெல்லாம் நம்ம இதை வச்சு விட்டுட்டோன்னா எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அது மாதிரி நல்ல ஒரு நறுமணமும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இனி அது போலவே நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன், 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே அந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டால்கம் பவுடர் நம்ம இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். அது நல்லா ஒன்று டைட்டாக ஃபோல்ட் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற டால்கம் பவுடர் வெளியில் வராதபடி நம்ம டைட்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல வெயில் காலம் தானுங்களே, அதனாலே நம்மளோட ஷூ எல்லாம் நல்லா வியர்த்து எப்போவுமே ரெகுலராக போடுற ஷூவாக இருந்தால், பிரத்யேகமாக ரெகுலராக ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாக இருந்தால், அது மாதிரி ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்களோட ஷூ எல்லாம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி வேர்வைனால நல்ல ஸ்மெல் இருக்கும். ரெகுலராக இந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் நம்ம கழுவுறதுக்கும் கஷ்டம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் நீங்கள் அந்த ஷூஸ்குள்ளே வச்சுட்டிங்கன்னா பேட் ஸ்மெல் எல்லாம் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடவே நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு மாஸ்க் தாங்க எடுத்திருக்கேன். மாஸ்க்குக்கு மேல் பகுதி நீங்கள் இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண மாஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்குள்ளே ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு அரிசி தான் நம்ம போடுறோம். உங்கள் கையில் மாஸ்க் இல்லை அப்படின்னா நீங்கள் தின்னான காட்டன் துணி கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ அரிசி போட்டதுக்கு அப்புறமேட்டு நமக்கு தேவையானது டால்கம் பவுடர் தான். நாம் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டால்கம் பவுடர் அந்த மாஸ்க்குள்ளே போட்டுடலாம். அரிசி இருக்கிறதுனாலே இந்த ஒரு டால்கம் பவுடரோட ஸ்மெல்லும் நல்லாவே என்ஹான்ஸ் ஆயிரும். அது மாதிரியே ரொம்ப நாளைக்கு அந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்கும். இப்போ நல்லா டைட்டாக நம்ம இந்த மாதிரி நம்மளோட மாஸ்க் ஒன்று கட்டி எடுத்துக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ண இந்த ஒரு மாஸ்க்கு நம்ம வைக்க போகிறது நம்மளோட வாஷிங் மிஷினில் தான். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால 2 நாள் கழித்து நம்மளோட வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணாலே நல்ல ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். அந்த பேட் ஸ்மெல் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் எப்போவுமே நம்மளோட வாஷிங் மிஷின் நல்லா ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு மாஸ்க்கை நீங்கள் உங்களோட வாஷிங் மிஷினில் வச்சுக்கோங்க. அது மாதிரி நம்மளோட கிச்சன் சிங்கில் நான்வெஜ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மெயினாக மீனெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். அதெல்லாம் போகிறதுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் டால்கம் பவுடர் இந்த மாதிரி ஒன்று நீங்கள் கொட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த மீனோட ஸ்மெல்லு, நான்வெஜ் வாஷ் பண்ண ஸ்மெல் எல்லாம் நொடியில் காணாமல் போயிடும். அதோடவே நம்ம வீட்டில் ரொம்பவே உறும்பு தொல்லையெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த உறும்பு தொல்லை இருக்கிற இடத்துல இந்த ஒரு டால்கம் பவுடரை நீங்கள் கொட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த ஒரு டால்கம் பவுடரில் இருக்கிற அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு, அந்த ஒரு காட்டுக்கு உறும்பு தொல்லையெல்லாம் காணாமல் போயிடும். இருக்கிற இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் ஓடிடும். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு ஒரு பாத்திரத்தில் நான் பெரிய ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதோடவே 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டால்கம் பவுடர் தாங்க நான் போட்டுட்டு இருக்கிறேன். டால்கம் பவுடர் போட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ண வேண்டாம். அதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கலாம். இனி நமக்கு தேவையானது கற்பூரம் தான். ஒரு 3 கற்பூரம் பொடிச்சு சேர்த்துக்கோங்க. நம்ம டால்கம் பவுடரும் உப்பும் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டோம். அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம கற்பூரம் போடுறோம். கற்பூரம் போட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று லோ ஃப்ளேமில் போட்டு அந்த பவுடரும் நம்மள சேர்த்து கொடுத்த கற்பூரெல்லாம் நல்லபடியாக அந்த தண்ணியில் கரையிறபடி நல்லா ஒன்று 10 நிமிஷம் டைமுக்கு லோ ஃப்ளேமில் போட்டு குக் பண்ணிக்கோங்க. இடையில இந்த மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று நம்மளோட சொல்யூஷன் ஆறட்டும். இப்போ நம்மளோட சொல்யூஷன் நல்லா ஆறிடுச்சு. கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு சொல்யூஷன் வரப்படி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சேர்த்து கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் 1 லிட்டர் சொல்யூஷன் ரெடி பண்ணுறதுக்காக வேண்டிதான். நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்யூஷன் ரெடி பண்ணுறீங்கன்னா நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் 1 லிட்டர் அளவுக்கு பாட்டில் எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் இதில் ஊற்றிடலாம். நம்ம வீடெல்லாம் துடைக்கிறதுக்காக வேண்டிட்டு கடையில் இருந்தெல்லாம் கெமிக்கல் கலந்த சொல்யூஷன் எல்லாம் நம்ம வாங்குவோம். அந்த மாதிரி இல்லாமல்
நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அந்த சொல்யூஷனை நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். அது இல்லாமல் கற்பூரம் டால்கம் பவுடர் வச்சு நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயாச்சு. மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த 1 லிட்டர் பாட்டில் டைரெக்டாகவே நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம துடைக்கும் போது டைல்ஸ் எல்லாம் நல்லா பளபளன்னு ஆயிரும். எப்போவுமே வீடு துடைச்சி முடிச்சா இருக்கிற அந்த ஒரு பேட் ஸ்மெல் இல்லாமல் வீடு எப்போவுமே நல்லா ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் எப்போவுமே ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணி வீடு துடைக்கும் போது பல்லி தொல்லை, கரப்பான் தொல்லை, கொசு தொல்லை, பொடிங்க தொல்லை கூட நமக்கு இருக்காது. குழந்தைங்களை இருக்கிற வீடாக இருந்தாலும் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே பேராசிட்டமால் டேப்லெட் தாங்க எடுத்திருக்கேன். எக்ஸ்பைரி டேட் முடிச்ச டேப்லெட்டாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது நல்லா ஒன்று இடிகள் பயன்படுத்திட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்று இடித்து எடுத்துக்கலாம். இவ்வளோதான், நான் இடித்து எடுத்த இந்த ஒரு பேராசிட்டமால் டேப்லெட்டு நம்ம இப்போ எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி வாடின முளைச்ச உருளைக்கிழங்காக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். அது இந்த மாதிரி ரெண்டாக ஒன்று கட் பண்ணிவிட்டு அதோட உள்பகுதி நம்ம இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு கத்தி யூஸ் பண்ணிவிட்டு. இப்போ நாம் க்ளீன் பண்ண அந்த ஒரு உள் பகுதியில் தான் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சு நம்மளோட பேராசிட்டமால் டேப்லெட் நம்ம போட போகிறோம். எக்ஸ்பைரி டேட் முடிச்ச டேப்லெட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி பர்பஸுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ டேப்லெட் போட்டாச்சு, டேப்லெட் பிடிச்சது போட்டாச்சு. அதுக்கு மேலே நம்ம உள்ளே இருந்து எடுத்த அந்த ஒரு கிழங்கும் வச்சுட்டு எங்கெங்கே உங்களுக்கு எலி தொல்லை, பெருச்சாழி தொல்லை, பாம்பு தொல்லை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு விட்டால் மட்டும் போதுங்க. அதுக்கப்புறமேட்டு இதுங்கெல்லாம் உங்கள் வீட்டு பக்கமே வராதபடி ஆயிரும். அவ்வளோதான், இப்போ நான் என் வீட்டுக்கு சுற்றிலும் எலி தொல்லை, பெருச்சாழி தொல்லை எல்லாம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வச்சு விடுறேங்க. இந்த மாதிரி நம்ம வச்சு விட்டுட்டோன்னா அதுவும் கண்டினியூஸாக ஒரு 4-5 டைம் மட்டும் நம்ம வச்சு விட்டால் போதும். அதுக்கப்புறமேட்டு இதுங்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு சுற்றிலும் பார்க்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தாங்க இது. மனம் இருக்கிற சக்தி இருக்கிற எலிங்களும் பெருச்சாயங்களும் இந்த ஒரு கிழங்கு சாப்பிட்றதுக்காக இது பக்கத்தில் வருங்க. அதுக்கப்புறமேட்டு அது உங்கள் வீட்டு பக்கமே வராதபடி ஆயிரும். இன்றைக்கி நான் என் வீடியோவில் ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒன்று லைக் பண்ணுங்கள். அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.